பால்கோனாலே குவாலிட்டி தான் பெஸ்ட்டு. 13 வருஷம் பண்ணிகிட்டே இருக்கேன், தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பேன். வணக்கம், நான் மாதா ட்ரேடர்ஸ், கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு 13 வருஷமாக பால்கோ பைப்பு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கேன். பைப்பு பெஸ்ட்டு குவாலிட்டி வச்சுன்னா மற்ற கம்பெனி அதர் கம்பெனிகளை விட எலக்ட்ரிக்கல் பைப்பில் நல்ல பெண்ட் பண்ணக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த பைப்பை பொறுத்தவரையில் நான் ஒரு 13 வருஷமாக பண்ணிகிட்ருக்கனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு தான் வரேன். பைப்பு வார்க்கைக்கு போடுறதா இருந்தாலும் எந்த ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பர்பஸுக்கு இந்த பைப் எடுத்துகிட்டு இருக்காங்க. பைப்பு பெஸ்ட்டு குவாலிட்டி இதுதான் முக்கியம். இதில் குவாலிட்டியை வச்சு தான் இந்த பைப்பை இவ்வளோ வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்ணூர் மாவட்டத்தில் திருவட்டாரன் ஊரில் ரொம்ப 13 வருஷமாக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்கொயரி நல்லா இப்போது முன்னத்த மாதிரியும் இல்லாமல் பழைய மாதிரி இல்லாமல் இப்போ நல்ல என்கொயரி வந்துட்டு இருக்குது. காரணம் இந்த பைப்பு குவாலிட்டி. இதுவரை நான் 13 வருஷமாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் பைப் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ புதுசாக சிபிவிசி பைப் லான்ச் பண்ணியிருக்காங்க. பைப்பு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்போயும் ஓஸு பண்ணிகிட்ருக்கேன், எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. சப்ளை வந்து இப்போ ரீசெண்டாக டேங்க் வந்திருக்கு, டேங்கும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பைப்பை பொறுத்தவரையில் இந்த பிவிசி பைப்பை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக்கல் பைப்பை பொறுத்தவரையில் நல்ல குவாலிட்டியை வச்சு தான் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இது ரீச் ஆக முடியுது. அதில் ஏகப்பட்ட காம்படிஷன். எங்கள் ஊரை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏகப்பட்ட காம்படிஷன். மற்ற எல்லா கம்பெனியை விடையும் இப்போ ரீசெண்டாக நல்ல என்கொயரி வந்துட்டு இருக்குது. பைப்பு எடுக்கிறவங்க யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, ரீசெண்டாக எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு கஸ்டமரோட அந்த பைப்பை எடுத்து பண்ணாங்கன்னா அது ரீசெண்டாக கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி தான் இந்த இதுக்கு மெயின். என்கொயரி நல்லா இருக்குது, வந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நல்ல என்கொயரி இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் ஒரு 100 கடைக்கு கிட்ட பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த கடையிலையும் இப்போ என்றனாலே பைப்பை கன்டினியூ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குவாலிட்டியை பொறுத்த நல்லா இருக்குது பைப்பு. நான் 13 வருஷமாக இந்த பைப்பு பண்ண காரணம் குவாலிட்டி. அதனால தான் இந்த பைப்பை இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டேங்கு மற்ற ஐட்டங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பைப்பு குவாலிட்டியை பொறுத்து தான் நான் இந்த பைப்பை இவ்வளோ வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன்.